எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாட்டும் இருக்கும். உங்களுக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, அதனால் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்பெஷலாட்டு நான் போடுறேன். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாட்டு தாத்தா பாட்டி தினம் கொண்டாடுறாங்க. வேர்ல்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே. ஜீசஸோட தாத்தா பாட்டி அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ரோமன் கேத்தலிக் சர்ச்சு, ஆர்சி கிறிஸ்டியன் சர்ச்சில் எல்லாமே தாத்தா பாட்டிகளுக்குன்னு ஸ்பெஷலாட்டு மாஸ் நடக்கும். அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் டே ஆட்டு செலிப்ரேஷன் நடக்கும். ஜீசஸ்க்கு தாத்தா பாட்டி அப்படின்னா மதர் மேரி, மாதா இருக்காங்கள்ல, அவங்களோட அம்மா அப்பா. நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஜுமே நமக்கு கடவுள் தரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ். நம்ம அம்மா அப்பா ஆகும்போது அது நமக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளெஸ்ஸிங். குழந்தைங்க நம்மளை அம்மா அப்பா அப்படின்னு நம்ம கூப்பிடும் போது அது நமக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். நம்ம பெற்ற அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை நமக்கு வரும்போது அது இன்னுமே பிளெஸ்ஸிங்ஸ். அந்த நேரங்களில் நம்ம தாத்தா பாட்டி ஆகிறோம். தாத்தா பாட்டி ஆகிறோம் அப்படின்னா நமக்கு வயசு கூடுது. வயசு கூடுது அப்படின்னும் நம்ம ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. அத்தனை வயசு வர கடவுள் நமக்கு இந்த அழகான உலகத்தில் வாழ்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்காரு அப்படின்னும் ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நாட்களுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இதில் நிறைய பேர் இதில் படிக்கிறது எல்லாமே நான் அதிலே நான் அப்படி விட்டுறேன்னா இடையிடையே நான் சொல்கிறேன். இந்த தாத்தா பாட்டி தினம் இன்றைக்கு எங்கள் ஊர் கோவிலில் நடந்துச்சு. எங்கள் ஊர்னு சொல்கிறது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். நான் பிறந்து வளர்ந்த ஊர். நம்ம எப்போதுமே பிறந்து வளர்ந்த ஊர் நமக்கு ஸ்பெஷலாக தான் இருக்கும். நம்மளை வேறு ஊருக்கு கல்யாணம் செய்து நம்ம கொடுத்தாலுமே சின்ன வயசுலேயே நம்ம அந்த கோவிலுக்கு அந்த இடங்களுக்கு போயிட்டு வந்த இடம் எல்லாமே நமக்கு எப்போதுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். எங்கள் ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கேசவன் புத்தந்துறை. அங்கே இன்றைக்கி காலையில் நடந்த இந்த பூசையில் தாத்தா பாட்டிகளுக்குன்னு ஸ்பெஷலாட்டு அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாட்டு முன்னாடி அவங்க முன் வரிசையில் அழகான சேர்லாம் போட்டு அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இன்னைக்கு கொடுத்து ஃபுல்லாக அவங்க தான் இன்னைக்குள்ள பூசை எல்லாமே கொண்டாடினது. நமக்கு அதை பார்க்கும்போது அழகாக இருக்குது. நான் ஊரில் இல்லாட்டாலும் எனக்கு இந்த அழகான வீடியோஸை எனக்கு அனுப்பி கொடுத்த தம்பி ரெவின்ஸ், ஜெனிட்டா, எனக்கு ஃப்ரெண்டு 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் அந்த கோவிலில் இன்றைக்கு உள்ள பூசையில் பங்கேற்ற மாதிரி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய எனக்கு அம்மா அப்பா, சித்தி சித்தப்பா, பெரியப்பா, அத்தை மாமா அப்படின்னும் உறவுகளை எல்லாருமே நான் நேரில் பார்த்த மாதிரி இருந்தது.
நம்ம பிள்ளைங்கள்கிட்ட நம்ம அம்மா அப்பாவை மரியாதை கொடுக்கறதுக்கு சொல்லணும். அதாவது நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம நம்ம அம்மா அப்பாட்ட நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னும் நம்ம பிள்ளைங்க பார்க்குறாங்க. நம்ம நம்ம அம்மா அப்பாவுக்கு தேவையான உதவிகள் பொருட்கள் எல்லாமே நம்ம கொடுக்கும் போது அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களும் நாளைக்கு நம்ம வயசானவங்க ஆகும்போது நம்ம நம்ம அம்மா அப்பாவை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களும் நம்மளை பார்ப்பாங்க. அதாவது தாத்தா பாட்டி நம்ம ஆகிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ், கடவுளுடைய பெரிய கொடை. அப்போ அது நமக்கும் கிடைக்கணும். அந்த நாட்களில் நம்மளும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அது ஒவ்வொரு பிள்ளைங்க கையில் தான் இருக்குது. நம்ம பிள்ளைங்கிட்ட நம்ம சொல்லி கொடுக்கணும். தாத்தா பாட்டிக்கு தேவையான பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கணும். அவங்கள்ட்ட எப்போதும் நல்லா பேசணும், அவங்கக்கிட்ட கோவப்படக்கூடாது அப்படின்னும். நம்ம தாத்தா பாட்டிகள்கிட்ட நம்ம கோவப்படும் போது அவங்க பயந்துருவாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வயசாகும் போது ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்களும் குழந்தைங்க மாதிரி தான் ஆவாங்க. அது நமக்கு உணர முடியும். ஒவ்வொரு வயசும் கூட கூட அது ஒரு சர்க்கிள், ஒரு வட்டமாகவே எடுத்துக்கலாம். அந்த பிறந்த குழந்தை எப்படி இருக்குதோ அதே மாதிரி அது ஒரு சர்க்கிளாகி அது வரும்போது கடைசியில் அந்த 80 வயசுக்கு மேலே அந்த குழந்தைங்கள மாதிரியே ஆயிடுவாங்க. அது நம்ம ஒரு 40-45 வயசில் இருக்கக்கூடிய அந்த அம்மாக்கள் பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும், நமக்கும் அது புரியணும். அவங்களுக்கு அந்த நாட்களில் அந்த நேரங்களில் குழந்தைங்கள மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. அப்போது இத்தனை வயசாகுதே உங்களுக்கு புத்தி இல்லையா, அந்த மாதிரிலாம் நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு நம்மளும் அந்த வயசுக்கு வரணும். அதனால் நம்ம அதை மனசில் வச்சுட்டு எப்போதும் நம்ம பெற்றோர்களை நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த தாத்தா பாட்டிக்க உறவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். இப்புள்ள காலங்களில் பிள்ளைங்க வெளியூர்களில் படிப்பு வேலைன்னு போயிடுறாங்க. போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு நம்ம தாத்தா பாட்டிகள்கிட்ட டெய்லி நம்ம பேசுகிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். பழைய காலங்களில் எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கும் 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்கன்னும் அந்த காலங்களில் இருந்தாங்க. ஒரு பிள்ளை இல்லாட்டாலும் இன்னொரு பிள்ளை பக்கத்தில் இருக்கும். பேர பிள்ளைங்க நிறையா வந்து போயும் இருப்பாங்க. இப்போள்ள காலங்களில் எல்லாருக்கும் ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க தான் இருக்காங்க. உறவுகள்னும் இப்போ சொல்லும் போது சித்தி சித்தப்பா மாமா அத்தை பெரியம்மா பெரியப்பா அந்த உறவுகளை காட்டிலும் இப்போ தாத்தா பாட்டி அம்மா அப்பா இந்த மாதிரி 4 உறவுகள் மட்டும்தான் இருக்குது நிறைய இடங்களில். அதனால் நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இன்றைக்கி கோவிலில் ஸ்பெஷலாட்டு அவங்களுக்குன்னும் கோவில் முன்னாடி பீடத்துக்கு முன்னாடி சேரெல்லாம் போட்டு எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களுக்குள்ள நாள் அப்படின்னும் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாட்டு எல்லாமே பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாட்டு இருக்குது. அவங்க முகத்தை பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லார் முகத்துலேயும் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. எனக்கு இந்த வீடியோ எனக்கு அனுப்பி கொடுத்த கஷ்டப்பட்டு எடுத்து எனக்கு அனுப்பி கொடுத்துருக்காங்க. எனக்கு எதையுமே எனக்கு விட தோணலை. அதனால் பெரிய வீடியோவாக இருந்தாலும் எல்லாமே அப்படி நான் வச்சுட்டேன். கொஞ்ச நாட்கள் கழித்து இந்த வீடியோஸை பார்க்கும்போது எல்லாருக்கும் அழகான ஒரு
மெமரிஸாட்டு இருக்கும். நமக்கே அதை பார்க்கும்போது ஆசையாட்டு இருக்கும். அதுக்காகவே அந்த வீடியோஸை நான் அப்படியே வச்சுட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னும் நினைக்கிறேன். தாத்தா பாட்டிகளுக்கெலாம் இப்போ நடக்க முடிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் கால் வலி. நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லி கொடுக்கணும். தாத்தா பாட்டிகளுக்கு ஏதாவது கால் நம்ம தடவி விட முடியும்னா செய்து கொடுக்கலாம். ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் தாத்தாவுக்கு நான் கால்லாம் அமுக்கி விட்டுருக்கிறேன்னா நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லி கொடுக்கும் போது பிள்ளைங்க கண்டிப்பாட்டு செய்து கொடுப்பாங்க. நம்ம பிள்ளைங்க அதாவது நம்ம சின்னதாக இருக்கும் போது இப்போ என்ன எடுத்துக்கிட்டாச்சுன்னா எங்கள் ஆச்சி எங்கள் தாத்தா 2 பேருமே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் ஆச்சி நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த காலங்களில் என் கூட இருந்திருக்கிறாங்க. சின்ன வயசில் எனக்கு சாப்பாடு ஊட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்து கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு முடிகிற நேரங்களில் நமக்கு எல்லாமே செய்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு முடியாத நாட்களில் நம்ம அவங்களுக்கு திரும்ப செய்யணும். அவங்களுக்கு வயசாகும் போது ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது. அவங்கள நீங்கள் என்ன ஃபாஸ்ட்டாக நடக்க மாட்டேங்கிங்க, அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு நம்ம ஏதாவது சொன்னோன்னு வைங்களேன், அவங்க பயந்துருவாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்கிட்ட நம்ம நீ என்ன அப்படி பண்ணுற இப்படி பண்ணுன்னு சொல்லும் போது அந்த குழந்தைங்க மிரண்டுரும், பயந்துரும். அதே மாதிரி தான் ஒரு 70 வயசு 75 வயசு தாண்டும் போதே தாத்தா பாட்டிகளும் பயந்துருவாங்க. 70 வயசுன்னு சொல்ல முடியாது. இப்போல்லாம் 60 வயசு தாண்டும் போதே மன அளவில் எல்லாருமே கொஞ்சம் லோவானமாக தான் இருக்கிறாங்க. தாத்தா பாட்டிகள்கிட்ட பழைய காலத்து கதைகளை கேட்போம். அவங்க பழைய காலத்து கதைகள் சொல்லும் போது அவங்களுக்கு பழைய காலத்துக்கு போன மாதிரி இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாட்டு இருக்கும். எனக்கு ஆச்சிக்கிட்ட நான் எப்போதுமே எங்கள் ஆச்சி இருக்கும் போது அவங்கள்ட்ட பழைய காலத்து கதைகள் கேட்பேன். உங்களுக்கு ஒன்று தெரியும் நினைக்கிறேன். டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டக்கூடாது அப்படின்னு அந்த பாட்டை கேட்டிருப்போம். எப்போதும் நம்ம பாட்டிகள் நமக்கு சொல்கிறத கேட்போம். நமக்கும் கடவுள் நீண்ட ஆயுளோட தாத்தா பாட்டி ஆகக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கட்டும். தேங்க்யூ.